அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்படின்றத என்னோட கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லும்போது எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கலாம். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தான் இர்ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர்ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ ஆலா ஆலி சய்யதினா முஹம்மதின் ஒபாரிக் வசல்லிம் அலேஹி. தொழுகை எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நம்ம இஸ்லாத்துல ரெண்டாவது கடமையாக தொழுகை இருக்கிறதோ அந்த தொழுகை நம்ம தொழுவதின் மூலியமாக எந்த அளவுக்கு அது நம்மளுக்கு பயன் தருகிறது அப்படின்றத பார்க்கலாம். இஸ்லாத்தின் மிக முக்கியமான கண்ணியமாக அறியப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தொழுகை. இந்த தொழுகையை நிறைவேற்றுவதில் ஒரு இஸ்லாமிய மக்கள் பரிபூரணமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். தொழுகையை எந்த நேரத்திலேயும் அதை ஒரு அசால்ட்டாகவோ ஒரு சோம்பேறித்தனமாகவோ ஏதோ ஒரு நேரத்துக்கு தொழுகிறோம் அப்படின்ற எண்ணத்தோட அதை தொழுகக்கூடாது. அப்படி நம்ம தொழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை அல்லாஹு தாலா நயவஞ்சகக்காரர்கள் இடத்துல ஒண்ணு சேர்க்கிறான். சுபஹான் அல்லாஹ். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம தொழுகிற தொழுகை கரெக்டாக இருக்கிறதா, நம்ம தொழுகிற தொழுகை அல்லாவிடம் டைரக்டா போய் சேர்கிறதா, நம்ம தொழுகையை இந்த வாங்க சொல்லிட்டாங்க இதை தொழுவலாம் இருங்க அப்படின்னு அதை ஒரு சோம்பேறித்தனமா நினைக்க கூடாது. ஐயோ டைம் ஆகுதே போய் தொழுதலாம் அப்படின்ற ஒரு அசால்ட்டாகவும் நினைக்க கூடாது. அப்படி நம்ம தொழகக்கூடிய தொழுகை எந்த விதத்துல போய் அல்லாஹு தாலா கிட்ட சேர்கிறது, நயவஞ்சக்காரர்கள் இடத்துல அந்த தொழுகை போய் சேர்கிறது. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹு தாலா அந்த விதத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுவானாக. ஒரு ஹதீஸ்ல தெளிவா கூறப்பட்டிருக்கிறது என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு இறை மறுப்பு, இணை வைத்தல் ஆகியவற்றிற்கு மத்தியில் வித்தியாசம் தொழுகையை விடுவதாகும். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹுவுக்கு ரொம்பவும் வெறுக்கத்தக்க செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இணை வைக்கிறது, ரெண்டாவது இறை நம்பிக்கையை இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்கிறது. இந்த ரெண்டுமே அல்லாஹு கோப பார்வையை தரக்கூடியதான செயலாகும். அந்த இடத்துல தொழுகையை விடுபவர்களை அல்லாஹு தாலா வைக்கிறான். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹு தாலா நம்மளை காப்பாற்றுவானாக. மக்களே, தொழுகையை எந்த நேரத்திலையும் தொழாம இருக்காதீங்க. அந்த தொழுகையை ஒரு இக்லாஸோட ஒரு ஒருமைப்பாடோட தொழுகுங்க. ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க, நமக்கும் காஃபிருக்கும் உள்ள இடைப்பாடு என்னவென்றுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் நம்மளுக்கும் இடையே இருக்கிற உடன்படிக்கை என்னன்னா தொழுகை. அதாவது தொழுகையை விடுபவர்கள் காஃபிராக கருதப்படுகிறார்கள். நீங்கள் யார் என்பதை நீங்களே நினைத்து பாருங்க மக்களே. நம்ம ஒரு காஃபிரா இருக்கிறோமா, நம்ம ஒரு இஸ்லாமிய மூமினாக இருக்கிறோமா? தொழுகையை விடுபவர்கள் காஃபிராக இருக்குவார்கள் என்று நேரடியாக ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே குறிப்பிடுகிறார்கள். தொழுகை, அதாவது இத்தொழுகை இஸ்லாத்தின் சிரசும் அதன் முக்கிய தூணுமாகும். மேலும் ஒரு அடியானுக்கும் அவனது இரட்சகனுக்கும் இடையில் உள்ள தொடர்பாகவும் இருக்கிறது. சுபஹான் அல்லாஹ். எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான்னு பாருங்க. இப்ப நம்மளுக்கும், அதாவது நம்ம ஒசு செஞ்சுட்டு முசல்லா போட்டு தொழக்கூடிய நம்மளுக்கும் அல்லாஹுக்கும் இடையே ஒரு இணைப்பை, ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது தொழுகையாகப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு ஹதீஸில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது என்னவென்றால், எவரேனும் தொழுவார்களேயானால் அவர்களை தன் இறைவனோடு உரையாடுகிறான். அதாவது எவர் ஒருவர் முழு இக்லாஸோடு தொழுகிறார்களோ அந்த தொழுகையாளிகளோடு அல்லாஹு தாலா உரையாடுகிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இதை விட பெரிய சொத்து ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கணும்னு சொல்லிட்டு இதை நீங்க நினைச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அல்லாஹுடைய உரையாடக்கூடிய பாக்கியம் எதன் மூலியமாக கிடைக்கிறது? தொழுகை மூலியமாக கிடைக்கிறது. ஒரு இரட்சகனை, அதாவது தன் அடியானை அல்லாஹு தாலா நேசிக்கிறான். அவனுக்கு என்ன வேணுமோ அந்த அருள் கொடையை, அந்த கண்ணியத்தை வழங்குவதற்கு அடையாளமாக இந்த தொழுகை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் உரையாடி இருக்கிறாங்க. நபி பெருமானார் கிட்ட ஒரு சஹாபி போய் கேட்குறாங்க, நன்மைகளில் சிறந்தது எது என்று கூறுங்கள் நபியே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உடனே அடுத்த நிமிஷமே நம்ம நபி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா,
அதாவது உரிய நேரத்தில் தொழுகுவது. தொழுகையின் சத்தம் அதாவது பாங்கு சத்தம் கேட்ட உடனேயே நம்ம உசு செஞ்சுட்டு உரிய நேரத்துல தொழக்கூடியவர்களை அல்லாஹு தாலா மிகவும் நேசிக்கிறான். இருக்கிறதுலயே பெரிய நன்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா தொழுகை. எந்த அளவுக்கு நம்ம தொழுகையை கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழுகையாகப்பட்டிருக்கிறது நம்மளை அனைவரிடத்திலும் முன் உரிமையிட்டு நம்மளை நிறுத்துகிறது. அல்லாஹோடு உரையாடக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. அல்லாஹோட நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய தொழுகையாக இது இருக்கிறது. அப்போ நம்ம தொழுகையாகப்பட்டது முழு இக்லாஸோட முழு மன நிறைவோட அல்லாஹ்விடத்தை நல்ல முறையில நம்ம தொழுகணும். அதாவது உடல் சுத்தம், உடை சுத்தம், அதாவது இடம் சுத்தம், இதை எல்லாத்தையும் நம்ம அமைச்சிக்கணும். நான் போன வீடியோல சொன்ன மாதிரியே சுத்தம் எந்த விதத்துல நம்ம சுத்தப்படுத்தி கொள்ளணும் அப்படின்றத நான் போன வீடியோல போட்டிருக்கேன். என்னோட சேனல் பேஜ்ல கூட போய் பாருங்க. இப்போ நம்ம தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹு தாலா விரிவாக நம்மளுக்கு கூறியிருக்கிறான். ஆகவே உறவுகளே, அனைவரும் இந்த தொழுகையை நம்ம முழு மனதோடு நம்ம தொழுது அல்லாஹு தாலாட்ட கேட்கும்போது நம்மளுடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக.